வணக்கம். வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். கௌரி, முதலில் தலைப்புச் செய்திகள். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் இரட்டை இலை சின்னம் ஒதுக்குக, தேர்தல் ஆணையத்திடம் பன்னீர்செல்வம் மனு. கோவா மணிப்பூர் ஆளுநர்களுக்கு எதிராக முழக்கம், காங்கிரஸ் அமளியால் மாநிலங்களவை ஒத்திவைப்பு. ராமேஸ்வரம் மீனவர்களின் 11ஆம் நாள் போராட்டம் நிறுத்தம், தில்லியில் 21ஆம் தேதி பேச்சுவார்த்தை. பொன் ராதாகிருஷ்ணன் மீது காலணி வீசியது கோழைத்தனம், இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் கண்டனம். ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி மறுத்ததால் சாலை மறியல், காவலர்கள் மீது கல் வீசியதாக 52 பேர் கைது. ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் பன்னீர்செல்வம் அணி சார்பில் போட்டியிடும் மதுசூதனனுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்குமாறு அந்த அணியைச் சேர்ந்த மனோஜ் பாண்டியன் தேர்தல் ஆணையத்திடம் மனு அளித்துள்ளார். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அதிமுக சசிகலா அணி சார்பில் அக்கட்சியின் துணை பொதுச் செயலர் டிடிவி தினகரன் போட்டியிடுகிறார். பன்னீர்செல்வம் அணி சார்பில் கட்சியின் அவைத்தலைவர் மதுசூதனன் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் தங்கள் அணி சார்பில் போட்டியிடும் மதுசூதனனுக்கு தேர்தல் சின்னம் ஒதுக்கீடு சட்டத்தின்படி இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்க வேண்டுமென தேர்தல் ஆணையத்திடம் பன்னீர்செல்வம் அணியைச் சேர்ந்த மனோஜ் பாண்டியன் மனு அளித்துள்ளார். அந்த மனுவில் பன்னீர்செல்வம் மற்றும் மதுசூதனன் ஆகியோர் கையெழுத்திட்டுள்ளனர். கடந்த 15ஆம் தேதி தில்லியில் தேர்தல் ஆணையரை சந்தித்த பன்னீர்செல்வம் அணியினர் சசிகலா பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது என்று விளக்கம் அளித்ததுடன் இரட்டை இலை சின்னத்தை தங்கள் அணிக்கே ஒதுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருந்தனர். கோவா மணிப்பூர் ஆளுநர்களுக்கு எதிராக மாநிலங்களவையில் காங்கிரஸ் உறுப்பினர்கள் முழக்கமிட்டு அமளியில் ஈடுபட்டனர். இதனால் அவை ஒத்திவைக்கப்பட்டது. அண்மையில் நடைபெற்று முடிந்த 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல்களில் உத்தரப்பிரதேசத்திலும் உத்தரகண்டிலும் பாரதிய ஜனதா பெரும்பான்மை பெற்றது. பஞ்சாபில் அறுதி பெரும்பான்மையை பெற்ற காங்கிரஸ் கேப்டன் அமரிந்தர் சிங் தலைமையில் ஆட்சி அமைத்துள்ளது. கோவா மற்றும் மணிப்பூரில் தனிப்பெரும் கட்சியாக காங்கிரஸ் உருவெடுத்த நிலையில் மற்ற சிறு கட்சிகள் ஆதரவுடன் கோவா மற்றும் மணிப்பூரில் பாரதிய ஜனதா ஆட்சியை பிடித்துள்ளது. பாரதிய ஜனதா பணபலத்தை பயன்படுத்தி ஆட்சியை பிடித்துள்ளதாக காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த பிரச்சினை மாநிலங்களவையிலும் இன்று எதிரொலித்தது. கோவாவிலும் மணிப்பூரிலும் தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்ற காங்கிரஸை ஆட்சி அழைக்காத மாநில ஆளுநர்களுக்கு எதிராக காங்கிரஸ் உறுப்பினர்கள் முழக்கம் எழுப்பினர். அவையை ஒத்திவைத்து விவாதிக்க வேண்டும் என காங்கிரஸ் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். பிரச்சினை குறித்து விவாதிக்க முறையாக நோட்டீஸ் அளிக்குமாறு மாநிலங்களவை துணைத் தலைவர் PJ குரியன் அவர்களுக்கு அறிவுறுத்தினார். Despite the fact that it is regular in... Now please. One second. Please. Now please listen to me. खास तौर से प्राइवेट एयरलाइंस की The Constitution says very clearly about the duties of a governor. The Constitution does not allow any governor to consult. No, now you are discussing the conduct of the governor, which I am not permitting. Cabinet minister. That's what I am saying. About the formation of a government or appointment of chief minister. மீனவர் பிரிட்ஜோவை சுட்டுக் கொன்ற இலங்கை கடற்படை மீது மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கடந்த 13 நாட்களாக ராமேஸ்வரத்தில் நடைபெற்று வந்த போராட்டம் இன்று திரும்ப பெறப்பட்டது. நாளை முதல் கடலுக்கு செல்ல முடிவெடுத்துள்ளதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிமடத்தைச் சேர்ந்த மீனவர் பிரிட்ஜோ கடந்த 11 நாட்களுக்கு முன்பாக கச்சத்தீவு அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதனை கண்டித்து தங்கச்சிமடத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்கள் உள்ளிட்ட மக்கள் இலங்கை கடற்படையினருக்கு எதிராக மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் வரை பிரிட்ஜோவின் உடலை வாங்க மாட்டோம் என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அவர்களை கடந்த சில நாட்களுக்கு முன்பு நேரில் சந்தித்த மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இலங்கை அரசின் விசாரணை அறிக்கை கிடைத்தவுடன் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர்.
மேலும் போராட்டத்தை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் மத்திய அமைச்சர்கள் கேட்டுக் கொண்டனர். இதனையடுத்து நேற்று முன்னாள் மீனவர் பிரிட்ஜோ உடலை பெற்று அவரது உறவினர்கள் அடக்கம் செய்தனர். இருப்பினும் போராட்டம் நீடித்து வந்தது. இதனிடையே வரும் 21ஆம் தேதி தில்லியில் தமிழக மீனவர்கள் பாதுகாப்பு தொடர்பாக நடைபெறும் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள வருமாறு தங்கச்சிப்படம் மீனவர்களுக்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இதனால் போராட்டத்தை திரும்பப் பெறுவதாக கூறிய தங்கச்சிமடத்தைச் சேர்ந்த மீனவர்கள் தங்கள் போராட்டத்தை திரும்பப் பெறுவதாக அறிவித்துள்ளனர். மத்திய அமைச்சர்கள் நம்ம பொன் ராதாகிருஷ்ணனும் அதே மாதிரி நிர்மலா சீதாராமன் அவர்களும் எங்களுக்கு தேவையான எல்லாமே செஞ்சு தரதாகவும் வெகு விரைவில் மத்தியில் கூட்டிட்டு போய் மத்திய அமைச்சர்களை சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களை சந்திக்கவும் பிரதமரை சந்திக்கிறதுக்கும் ஏற்பாடு பண்ணி தரங்கிற அடிப்படையில் எங்களுடைய போராட்டங்களை வாபஸ் பண்ணிக்கிட்டு நாளை முதல் நாங்கள் கடலுக்கு போகிறோம். வருகின்ற 21ஆம் தேதி டெல்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளியுறவுத்துறை செயலாளரை சந்திப்பதற்கும் இது மாதிரி துப்பாக்கி சூடு நடக்காது, இலங்கை கடற்படை வசம் உள்ள அந்த படகுகளை மீட்டு தருவோம்னு உறுதியளித்ததன் பேரில் நாங்கள் 21ஆம் தேதி டெல்லி சென்று அவங்க அமைச்சர் அவர்களை சந்திக்க திட்டமிட்டுள்ளோம். அதன் அடிப்படையில் இந்த போராட்டத்தை நாங்கள் ஒத்தி வச்சுட்டு நாளையிலிருந்து மீன் பிடிக்க கடலுக்கு செல்லலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறோம். ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடும் பாரதிய ஜனதா வேட்பாளர் பெயர் இன்று மதியத்திற்குள் மேல் அறிவிக்கப்படும் என மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய ராதாகிருஷ்ணன், தற்போதுள்ள தமிழக அரசு செயல்படாத அரசாக உள்ளதாகவும் அனைத்திற்கும் மத்திய அரசை குற்றம் சொல்வது தவறு என்றும் தெரிவித்தார். இரட்டை இலை தற்போது மோடியின் கையில் உள்ளது என திருநாவுக்கரசர் கூறியது பற்றி கருத்து தெரிவித்த பொன் ராதாகிருஷ்ணன், தங்களுக்கு தாமரை உள்ளது என்றும் மற்றவர்களை பற்றி கவலை இல்லை என்றும் குறிப்பிட்டார். இங்கிருந்து பரிந்துரை அனுப்பப்பட்டிருக்குது. சில வேட்பாளருடைய பெயர் பரிந்துரை செய்யப்பட்டிருக்குது. உரிய நேரத்தில் அவங்க வெளியிடுவாங்க. சார், அறிவு பண்ணுற வாய்ப்பு இருக்கா? அறிவு பண்ணுற வாய்ப்பு வரல. இன்னைக்கு பெரும்பாலும் ஒரு வாய்ப்பு இருக்கு. மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மீது காலணி வீசியிருப்பது மிகவும் கோழைத்தனமான செயல் என இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுபற்றி அறிக்கை ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். தில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் மாணவர் முத்துகிருஷ்ணனின் தற்கொலை பற்றி தகவல் அறிந்தவுடன் உடனடியாக அங்கே சென்று அஞ்சலி செலுத்தியதுடன் எய்ம்ஸ் மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை உட்பட அனைத்து நடவடிக்கைகளும் முறையாக நடைபெறவும் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உறுதுணையாக இருந்துள்ளார் என குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், தில்லி காவல்துறையினரிடம் பேசி தீண்டாமை வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கை பதிந்து தற்கொலைக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும், முத்துகிருஷ்ணனின் உடலை சொந்த ஊரான சேலத்திற்கு கொண்டு வரவும் ஏற்பாடுகளை செய்து மாணவனின் தந்தை ஜீவானந்தத்துடன் பொன் ராதாகிருஷ்ணனும் சேலத்திற்கு வந்துள்ளார் என தெரிவித்துள்ளார். இறுதிச் சடங்கு நிகழ்ச்சியின் போது செய்தியாளர்களுடன் பேசிக் கொண்டிருக்கும் போது பொன் ராதாகிருஷ்ணனை நோக்கி ஒருவர் காலணியை வீசிய நிலையில் அந்த நபரை காவல்துறையினர் பிடித்து வழக்கு பதிவு செய்ய கொண்டு சென்ற போது கூட அதை மறுத்து மன்னித்து விட்டுவிடும்படி கூறியுள்ளார் என்று தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், தமிழகத்தின் பல்வேறு உரிமை பிரச்சினைகளை மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று அவை வெற்றி பெற காரணமாக இருந்தவர் பொன் ராதாகிருஷ்ணன் என்றும், கட்சி கொள்கைகள் என கருத்து மாறுபாடுகள் இருந்தாலும் அனைத்து தரப்பினருடனும் நாகரிகமான நட்பையும் தோழமையையும் பேணி காப்பவராக இருக்கிறார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த அளவுக்கு நேர்மையுடன் பொதுவாழ்வில் செயலாற்றி வரும் பொன் ராதாகிருஷ்ணன் மீது காலணியை வீசிய செயல் மிகுந்த கண்டனத்துக்குரியது மட்டுமல்ல, கருத்தை கருத்துடன் மோத முடியாதவர்களின் கோழைத்தனம் என்றும் தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், காலணி வீசுவது போன்ற காட்டுமிராண்டித்தனமான செயல்கள் இனிமேலும் தமிழகத்தில் நடைபெறாதிருக்க அனைத்து கட்சிகளையும் இயக்கங்களையும் சார்ந்த தலைவர்களும் தொண்டர்களும் சகிப்புத்தன்மையையும் மக்கள் சக்தியுடன் ஒன்றிணைந்து ஜனநாயக ரீதியில் போராடும் நெறிமுறையினையும் கைக்கொள்ள வேண்டுமென கேட்டுக் கொண்டுள்ளார். புதுக்கோட்டை அருகே ஜல்லிக்கட்டு நடத்த மாவட்ட நிர்வாகம் அனுமதி மறுத்ததை அடுத்து ஆத்திரமடைந்த மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காவல்துறை நடத்திய தடியடியை அடுத்து காவலர்கள் மீதும் பேருந்துகள் மீதும் கல்வீசி தாக்குதல் நடத்திய 52 பேர் கைது செய்யப்பட்டனர். விராலிமலை அம்மன்குளம் பகுதியில் ஜல்லிக்கட்டு நடத்த புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகம் கடந்த 13ஆம் தேதி அனுமதி அளித்திருந்தது. இதற்காக ஏற்பாடுகள் அனைத்தும் மேற்கொள்ளப்பட்டன. இதனிடையே ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி அளிக்க மாவட்ட நிர்வாகம் மறுத்ததாகவும் 28ஆம் தேதிக்கு பிறகு ஜல்லிக்கட்டு போட்டி நடத்திக்கொள்ள கூறியதாக தெரிகிறது. இதனால் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் விராலிமலை சுங்கச்சாவடி அருகே நள்ளிரவில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருச்சி தேசிய
திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் காவல்துறையினர் தடியடி நடத்தி ஆர்ப்பாட்டக்காரர்களை வெளியேற்றினர். அப்போது ஆத்திரமடைந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் மீது கற்களை வீசி சேதப்படுத்தினர். இந்த சம்பவத்தில் காவல்துறையினரை சேர்ந்த 7 பேரும் பயணிகள் சிலரும் காயமுற்றனர். மேலும் அசம்பாவித சம்பவங்கள் நிகழாமல் இருக்க காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருச்சி காவல்துறை ஐஜி வரதராஜன், புதுக்கோட்டை எஸ்பி லோகநாதன் ஆகியோர் விசாரணை மேற்கொண்டனர். இதனையடுத்து காவலர்கள் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தியதாக 52 பேர் கைது செய்யப்பட்டனர். 300க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 50க்கும் மேற்பட்ட வாகனங்களில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு நெறிமுறைகளை கடைபிடித்து பட்சத்தில் உங்களுக்கு அனுமதி கொடுத்து பாதுகாப்போடு நடைபெறும்னு சொன்னோம். அதை கேட்டு ஒரு 80% பேர் கலந்து சென்றார்கள். அதுலேயும் கலந்து செல்லும் இடத்துல சில பேர் வன்முறையில் ஈடுபட்டதால் பஸ் கண்ணாடிகள் கொஞ்சம் உடையதால் இதுக்கு பொது சொத்துக்கு சேதம் விளைத்ததாக அதன்படி வழக்குகள் பதியப்பட்டு இதுவரை 51 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது விராலிமலையில் இயல்பான நிலை திரும்பியுள்ளது. மத்திய அரசின் இயற்கை எரிவாயு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு பகுதியில் 13வது நாளாக இன்றும் போராட்டம் நீடித்து வரும் நிலையில் வணிகர்கள் கருப்பு கொடி ஏந்தி ஊர்வலமாக சென்று எதிர்ப்பை தெரிவித்தனர். நெடுவாசலில் இயற்கை எரிவாயு எடுக்கும் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி வடகாட்டில் நடைபெற்று வரும் தொடர் போராட்டம் இன்று 13வது நாளை எட்டியுள்ளது. இதில் கலந்து கொண்டுள்ள மக்கள் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக வடகாடு வர்த்தகர்கள் இன்று கருப்பு கொடி ஏந்தி ஊர்வலமாக சென்று தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தனர். இதேபோல் நல்லாண்டர் கொல்லை ONGC நிறுவனத்தால் அமைக்கப்பட்ட ஆழ்துளை கிணறு அருகே 30வது நாளாக இன்றும் மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இயற்கை எரிவாயு எடுக்கும் திட்டத்தை கைவிடும் வரை தங்கள் போராட்டம் தொடரும் என உறுதிபட தெரிவித்த போராட்டக்காரர்கள் தமிழக அரசு உடனடியாக அவசர சட்டம் இயற்ற வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர். ஹைட்ரோ கார்பன் எரிவாயு திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊர்வலம் நடத்துகிறேன். விவசாயியை பாதிக்கக்கூடிய இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் எங்கள் பகுதிக்கு தேவையில்லை என்பதற்காக முழுமூச்சாக நாங்கள் போராடுகிறோம். திட்டத்தை முடிக்கும் வரை போராடுவோம் என்று தெரிவித்துக் கொள்வோம். வடகாடு நெடுவாசல் விவசாயிகளுக்கு ஆதரவாக இந்த போராட்டத்தை 13 நாளாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த திட்டத்தை இன்னைக்கு வர்த்தக சங்கத்திலேருந்து நாங்கள் முழு ஆதரவு தெரிவித்து இந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நடத்தி போராட்டத்துக்கு முழு ஆதரவு கொடுக்குறோம். விவசாயியை பாதிக்கக்கூடிய இந்த திட்டம் எங்களுக்கு வேண்டாம். தில்லியில் இந்திய கிரிக்கெட் முன்னாள் கேப்டன் தோனி தங்கியிருந்த விருந்தினர் விடுதியில் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் விஜய் ஹசாரே கோப்பை கிரிக்கெட் தொடர் நடைபெற்று வருகிறது. இதன் இன்றைய ஆட்டத்தில் மேற்கு வங்கம் ஜார்க்கண்ட் அணிகள் அரையிறுதிப் போட்டியில் மோத இருந்தன. இந்நிலையில் தோனி உட்பட ஜார்க்கண்ட் அணி வீரர்கள் தில்லியில் உள்ள துவாரகா என்ற விருந்தினர் விடுதியில் தங்கியிருந்தனர். அந்த விருந்தினர் விடுதியில் இன்று காலை திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. இதனையடுத்து அந்த இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை அணைத்தனர். தோனி உள்ளிட்ட வீரர்கள் பாதுகாப்பாக அறைகளிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். தீ விபத்திற்கான காரணம் தெரியவில்லை. இந்த தீ விபத்து குறித்து தில்லி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தீ விபத்தை அடுத்து மேற்கு வங்கம் ஜார்க்கண்ட் அணிகள் மோத இருந்த அரையிறுதிப் போட்டி தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. கோவையில் இளைஞர் படுகொலை, காவல்துறையினர் முனைப்பான விசாரணை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. கோவையில் ஃபருக் என்ற இளைஞர் அடையாளம் தெரியாத நபர்களால் கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை மாவட்டம் முக்கடம் பிலால் எஸ்டேட் பகுதியைச் சேர்ந்தவர் ஃபருக். பழைய இரும்பு வணிகம் செய்து வந்த இவருக்கு திருமணமாக 2 குழந்தைகள் உள்ளன. நேற்று நள்ளிரவு வணிகம் தொடர்பாக தொலைபேசி அழைப்பு வந்ததை அடுத்து உக்கடம் மாநகராட்சி கழிவுநீர் ஏற்று பகுதிக்கு ஃபருக் சென்றுள்ளார். அப்போது அங்கு வந்த சிலர் தாங்கள் மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களால் ஃபருக்கை வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். கொலை நடந்த இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் ஃபருக் கொலை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொலை செய்யப்பட்ட ஃபருக் கடந்த செப்டம்பர் மாதம் இந்து முன்னணி பிரமுகர் சசிகுமார் கொலையை தொடர்ந்து ஏற்பட்ட கலவரம் தொடர்பாக காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து போராட்டம் நடத்தியவர். இதைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட இவர் கடந்த சில நாட்களுக்கு முன் விடுதலையானார் என்பது குறிப்பிடத்தக்கது.
கோவையில் அடையாளம் தெரியாத சிலரால் ஃபரூக் என்பவர் கொலை செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்த திராவிடர் விடுதலை கழக தலைவர் கொளத்தூர் மணி குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். ஃபரூக் கொலையை அடுத்து திராவிடர் விடுதலை கழக தலைவர் கொளத்தூர் மணி, தந்தை பெரியார் திராவிடர் கழக பொதுச் செயலர் கு. ராமகிருஷ்ணன் ஆகியோர் ஃபரூக்கின் உறவினர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்பு செய்தியாளர்களுடன் பேசிய கொளத்தூர் மணி, தந்தை பெரியாரின் கொள்கைகளை ஃபரூக் தொடர்ந்து பரப்பி வந்ததால் ஆத்திரமடைந்த சிலர் கொலை செய்துள்ளதாக தெரிவித்தார். பொதுவாக இப்போது எதிர்கருத்து பேசுவோர் எவரையும் விட்டு வைப்பதில்லை என்ற போக்கு இந்தியாவில் அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் குற்றவாளிகளுடைய உரையாடலை நாங்கள் சில மணி நேரங்கள் எடுத்துவிட முடியும் என்று சொல்லுகிறார்கள். அதன் வழியாக குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். எப்படி இருந்தாலும் குற்றவாளியை உடனடியாக கண்டுபிடிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. மீனவர்கள் பிரச்சினையில் நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தி நாகப்பட்டினத்தில் மீனவர்களின் உண்ணாவிரத போராட்டம் 5வது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இலங்கை கடற்படை சிறைப்பிடித்துள்ள படகுகளை மீட்டுத் தர கோரியும் டீசல் விலை உயர்வை கண்டித்தும் மீனவர்கள் பிரச்சினையில் மத்திய மாநில அரசுகள் நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தியும் நாகப்பட்டினம் மீனவர்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நாகப்பட்டினம் தலைமை அஞ்சல் நிலையம் முன்பு 5வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மீனவர்கள் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காணும் வரை தங்கள் போராட்டம் தொடரும் என்று தெரிவித்தனர். 80 லட்சம் ஒரு கோடிக்கு ஒரு போட்டு வலை கட்டி எல்லாமே மண்ணோட மண்ணா மடிஞ்சு கிடக்கு. வாங்கின கடன்காரங்கெல்லாம் எல்லாம் அறுவலை தொல்லைப்படுத்துறாரு. ஊரில் வந்து அழுவிடுவோம். பிள்ளைகளை பார்க்குறாரா, குடும்பத்தை பார்க்குறாரா, அந்த போட்டை இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு நாங்கள் மனசு தவறு பண்ணுறாரா, ஒன்றுமே சொல்ல முடியல. மத்திய அரசு மாநில அரசாப்பா அந்த முடிவை எடுக்கணும். 135 விசைப்படகுகளை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்றும் வாட்டு வரியை கண்டித்தும் நாங்கள் மிகப்பெரிய தொடர் உண்ணாவிரதம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதற்கு சரியான முடிவு தெரியும் வரை நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிடுவதாக இல்லை. நாங்கள் சாகும் வரை போராட்டம் நடத்துவதாக அனைத்து மீனவர்களும் உறுதி பூண்டு இங்கே நாங்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் இன்று நடைபெற்ற +2 கணினி அறிவியல் தேர்வு மிகவும் எளிதாக இருந்ததாக மாணவ மாணவிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இந்த மாதம் 2ஆம் தேதி +2 தேர்வு தொடங்கி வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இன்று கணினி அறிவியல் பாடத் தேர்வுகள் நடைபெற்றன. இதில் வினாத்தாள் மிகவும் எளிதாக இருந்ததாக மாணவ மாணவிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். ஈஸியாக தான் இருந்துச்சு. பேப்பர்லாம் செம்ம ஈஸியாக, 5 மார்க்ஸ்லாம் ஈஸியாக கேட்டாங்க. 2 மார்க்ஸ் மட்டும் லைட்டாக டஃப்பாக இருந்துச்சு. மற்றபடி பேப்பர்லாம் ஈஸி தான். இது 2 நாளே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஈஸியாக தான் இருந்தது. எக்ஸாம் எல்லாம் ஈஸியாக தான் இருக்குது. இது லாஸ்ட் இயராக என்னன்னு தெரில. ஆனால் இப்போ கேட்குற எக்ஸாம் தமிழ், இங்கிலீஷ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக கேட்குறாங்க. கெமிஸ்ட்லேருந்து இன்றைக்கும் ஈஸியாக தான் இருந்தது. இனிமேல் வர எக்ஸாம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறோம். திருப்பூர் மாவட்டத்தில் தனியார் நூல் தயாரிக்கும் தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டது. கடந்த 3 மணி நேரமாக எரியும் தீ ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் தீயை முழுமையாக அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கள்ளக்கிணறு பகுதியில் பிளாஸ்டிக்கில் இருந்து நூல் தயாரிக்கும் தனியார் தொழிற்சாலை ஒன்று இயங்கி வருகிறது. இன்று அதிகாலை இந்த தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ மளமளவென மற்ற பகுதிகளிலும் பரவியது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் கடந்த 3 மணி நேரமாக தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். தீ ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் முழுமையாக தீயை அணைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. நீலகிரி மாவட்டத்தில் மாரியம்மன் கோவிலில் இந்த ஆண்டிற்கான தேர் திருவிழா தொடங்க உள்ள நிலையில் பூச்சொரிதலுக்கான முன் ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. நீலகிரி மாவட்டம் உதகை நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு உதகை மாரியம்மன் திருக்கோவில் ஒரே பீடத்தில் நீலாம்பிகை மாரியம்மன், காளியம்மன் வீற்றிருப்பது இக்கோவிலின் தனிச்சிறப்பாகும். கொடியேற்றத்துடன் இன்று துவங்க உள்ள திருவிழா 33 நாட்கள் சிறப்பாக நடைபெறவுள்ளது. இந்நிலையில் இன்று மாலை நடைபெறவுள்ள பூச்சொரிதல் விழாவிற்கான அபிஷேக குடங்கள் அலங்கரிக்கும் பணியில் வேத விற்பனர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். வரும் 19ஆம் தேதி காப்பு கட்டுதல் நிகழ்வும் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் திருவிழா ஏப்ரல் 18ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. புகழ்பெற்ற உறையூர் அருள்மிகு வெக்காளியம்மன் திருக்கோவிலில் பூச்சொரிதல் விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. திரளான பெண்கள் பங்கேற்று அம்மனை தரிசித்தனர். அம்மன் தலங்களில் புகழ்பெற்ற ஒன்று திருச்சி உறையூரில் உள்ள அருள்மிகு வெக்காளியம்மன் திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை பூச்சொரிதல் திருவிழா நடைபெறுவது வழக்கம். இன்று நடைபெற்ற பூச்சொரிதலில் திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பில் இணை ஆணையர் ஜெயப்பிரியா தலைமையில் திரளான பக்தர்கள் தேரோடும் வீதியில் பூத்தட்டுகளை ஊர்வலமாக எடுத்து வந்து
அம்மனுக்கு சாத்தி வழிபட்டனர். பூச்சொரிதல் விழாவில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பூக்களை படைத்து அருள்மிகு வெக்காளியம்மனை வழிபட்டனர். மேலும் திருக்கோவில் குடமுழுக்கு நடைபெற்று 11 ஆண்டுகள் நிறைவு பெற்றதையொட்டி அம்மனுக்கு சம்வத்சர அபிஷேகமும் தொடர்ந்து தீப ஆராதனையும் நடைபெற்றது. வெக்காளி அம்மாவுக்கு இன்று சிறப்பாக காலையில் 6:30 மணி போல பூச்சொரிதல் விழா நடைபெற்றது. அந்த பூச்சொரிதல் விழாவில் மக்கள் பக்தர்கள் அனைவரும் இன்முகத்துடன் கலந்து கொண்டு தனக்கு தேவையான வரங்களையும் பெற்று அம்மாவின் அருளையும் பெற்று என்றும் அம்மா துணை எங்களுக்கு வேண்டும். மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தேரோட்ட திருவிழா இன்று நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் பங்குனி திருவிழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பங்குனி திருவிழாவின் 13ஆம் நாளான இன்று கிரிவல பாதையில் தேரோட்டம் நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பரிவட்டம் கட்டப்பட்டு அதிகாலை தேரில் எழுந்தருளினார். பக்தர்கள் அரோகரா முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தேருக்கு முன்னதாக சப்பரத்தில் விநாயகர் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இன்று மாலை தங்கமயில் வாகனத்தில் சுவாமி தேவானையுடன் எழுந்தருளி ரதவீதி உலாவில் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். திருப்பரங்குன்றம் முருகனுக்கு நேற்று திருக்கல்யாணம், இன்னைக்கு தேரோட்டம். வருஷம் மாறாமல் காவடி எடுத்து வர்றோம். எல்லா பக்தர்களுக்கும் வீதி கொடுத்து நல்ல முறையாக வந்து அவங்களுக்கு ஆட்சி கொடுக்குது. எல்லா ஜனங்களும் வடம் இழுத்து அது அவங்களுடைய பக்தி உள்ளத்தை வாங்கி கொண்டாடுறாங்க. தேரோட்டம் பார்க்க வந்திருக்கோம். தேர் நல்லா கிரிவலம் வந்து ஃபுல்லாக சுற்றி வந்திருக்கோம். ஃபேமிலியோட ஃபுல்லாக வந்திருக்கோம். நல்லா இருக்குது, என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. சாமி நல்லா கும்பிட்டோம், நல்லா என்ஜாய் பண்ணுறோம். இந்தியாவிற்கு எதிரான டெஸ்ட் போட்டி. ஆஸ்திரேலிய அணி அபார ஆட்டம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். சிரியாவில் மசூதி ஒன்றின் மீது நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் 42 பேர் பலியாகினர். 100 பேர் படுகாயமடைந்தனர். சிரியாவின் அலப்போ மாகாணத்தின் அல்ஜினா என்ற கிராமத்தில் உள்ள மசூதி ஒன்றில் திரளானோர் தொழுகையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த மசூதி மீது அடையாளம் தெரியாத சிலர் விமானங்கள் அதிரடி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் மசூதியில் இருந்த 42 பேர் பலியாகினர். 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்ததாக சிரியா மனித உரிமைகள் ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மீட்புக் குழுவினர் மீட்புப் பணிகளை தீவிரமாக மேற்கொண்டனர். இந்தியாவிற்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய அணி 10 விக்கெட்களை இழந்து 451 ரன்கள் எடுத்துள்ளது. இந்தியா ஆஸ்திரேலிய அணிகள் மோதும் 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சியில் நேற்று தொடங்கியது. டாஸ் வென்று ஆஸ்திரேலிய அணி பேட்டிங்கை தேர்வு செய்து ஆட்டத்தை தொடங்கியது.
முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் ஆஸ்திரேலிய அணி 4 விக்கெட்கள் இழப்பிற்கு 299 ரன்கள் எடுத்திருந்தது. இந்நிலையில் இரண்டாவது நாள் ஆட்டத்தை இன்று ஆஸ்திரேலிய அணி தொடர்ந்தது. ஸ்மித் நிதானமாக நின்று ஆட்டத்தை தொடர அவருடன் இணைந்த வீரர்கள் அடுத்தடுத்து விக்கெட்டை இழந்து வெளியேறினர். இதனிடையே ஆஸ்திரேலிய அணி வீரர் கிளென் மேக்ஸ்வெல் டெஸ்ட் போட்டிகளில் தனது முதல் சதத்தினை பதிவு செய்தார். சற்று முன்பு 10 விக்கெட்களை இழந்த ஆஸ்திரேலிய அணி 451 ரன்களை எடுத்திருந்தது. அந்த அணியில் அதிகபட்சமாக 178 ரன்கள் எடுத்த கேப்டன் ஸ்டீவ் ஸ்மித் கடைசி வரை ஆட்டம் இழக்கவில்லை. இந்திய தரப்பில் ரவீந்திர ஜடேஜா 5 விக்கெட்களையும், யாதவ் 3 விக்கெட்களையும், அஸ்வின் 1 விக்கெட்களையும் கைப்பற்றினர். இதனையடுத்து இந்திய அணி தனது முதல் இன்னிங்ஸை தொடங்கியுள்ளது. தொடக்க வீரர்களான களமிறங்கியுள்ள முரளி விஜய், லோகேஷ் ராகுல் ஆகியோர் தற்போது விளையாடி வருகின்றனர். Umesh Yadav in place of Ishant Sharma. Set for Jadeja with a mid-off and mid-on up. I'd just like to see them be really... Oh, straight to city point. And wicket number 5 for the left-arm spinner. Perspective batting in a situation like this. Binger wouldn't know though. He was always backed. Tell us more. Backed. Steve Smith seems to be walking. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் இரட்டை இலை சின்னம் ஒதுக்குக, தேர்தல் ஆணையத்திடம் பன்னீர்செல்வம் அணி மனு. கோவா, மணிப்பூர் ஆளுநர்களுக்கு எதிராக முழக்கம். காங்கிரஸ் அமளியால் மாநிலங்களவை ஒத்திவைப்பு. ராமேஸ்வரம் மீனவர்களின் 11 நாள் போராட்டம் நிறுத்தம். தில்லியில் 21ஆம் தேதி பேச்சுவார்த்தை. பொன் ராதாகிருஷ்ணன் மீது காலணி வீசியது கோழைத்தனம். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் கண்டனம். ஜல்லிக்கட்டிற்கு அனுமதி மறுத்ததால் சாலை மறியல். காவலர்கள் மீது கல் வீசியதாக 52 பேர் கைது. இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்தி மாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.